எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்தில் ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு குணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் யதார்த்தம் அப்படிங்கிறது. நீங்கள் யதார்த்தமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களை சுற்றி ஒரு ஒரு நல்ல விதமான கூட்டம் இருக்கிறதா நம்ம நினைப்போம். இவங்க ரொம்ப யதார்த்தமானவங்க, இவங்க ஒரு திறந்த புத்தகம் மாதிரி மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளை குட் புக்ஸில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். யதார்த்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகிரி, யதார்த்தமாக நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேட்டகிரி. நான் எதை சூஸ் பண்ணுவேன்னா யதார்த்தமாக நடிக்கிறது. ஏன்னா இந்த உலகம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ்லாம் கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவனும் கிடையாது. நம்ம எப்போ வாயை திறப்போம், நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கி அவன் முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இன்டென்ஷன்ஸை மறைச்சிடுங்க. கன்சீல் யோர் இன்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் என்னவாக போகிறீங்க, உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, குறிப்பாக இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், வளர்ச்சிக்காக நீங்கள் பண்ணும்போது அந்த இடத்துல யதார்த்தவாதி அப்படின்னு ப்ரூவ் பண்ணாதீங்க. அது உங்களுடைய வளர்ச்சி அது குறைச்சிரும்.